ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேபி எலிஃபண்ட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த லைனை டச் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணி ஒரு கர்வ் லைன் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அதை பெண்ட் பண்ணி ஒரு லைன் மாதிரி போட்டு ஸ்கொயர் லைன் மாதிரி போட்டு ட்ரா பண்ணிடுங்க. சென்டரில் டாட் வச்சுருங்க. இதுதான் பேபி எலிஃபண்ட்டோட சீரீஸு. நெக்ஸ்ட்டு இதே ஆப்போசிட் சைடில் நான் வரைவேன். ஃபுல்லாக கர்வ் லைன் கொடுத்து அதை ஸ்ப்ரில் மாதிரி கொடுத்து பெண்ட் பண்ணி ஸ்கொயர் டைப்பில் பாக்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நீட்டாக வந்துடும். உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை கீழேருந்து பெண்ட் பண்ணி அந்த லைனில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஸ்ப்ரில் வளைச்சி விட்டுட்டு யூ ஷேப்பில் சென்டரில் ட்ரா பண்ணிவிட்டு கேப் இருக்க எல்லாத்துக்கும் ஹம்ப்பு ஃபில் பண்ணிடுங்க. சென்டரில் ஒரு டாட் கொடுத்துட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்து போல்டிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் லைன் ஹம்ப்பு கொடுத்துருங்க. டாட் வச்சு ஸ்ப்ரில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேபி எலிஃபண்ட்டோட ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒரு கர்வ் லைன் கொடுத்து அதை பெண்ட் பண்ணி நல்லா ஸ்ப்ரில் பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு கர்வ் லைன் கொடுத்து பெண்ட் பண்ணி ஸ்ப்ரில் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்பில் இப்படி மேலே தூக்குற மாதிரி போட்டுருங்க. இப்போயும் அதே மாதிரி போட்டுட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். இப்போ ஃபுல்லாக பெண்ட் பண்ணி லைனை கீழே இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ட்ரா பண்ணணும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தடவை இந்த கர்வ் லைன் நீட்டாக வராட்டினாலும் அடுத்தடுத்த தடவை போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்துடும். நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க்கில் சென்ட் பண்ணுறப்ப ஒரு 5 or 6 டைம்ஸ் நீங்கள் பேப்பரில் நீங்கள் இது பண்ணிவிட்டு எனக்கு ட்ரா பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரா நீட்டாக வந்துடும். அவ்வளோதான். இதான் பேபி எலிஃபண்ட்டோட ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஃபுல்லாக கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹார்ட் கொடுத்துட்டு நல்லா பெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு அதை ஸ்கொயர் ஷேப்பில் கால் வரைகிறதுக்கானே நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரா பண்ணிடுறோம். இப்போ அதுக்கு உண்டான டெக்கரேஷன் கர்வ் லைன் கொடுத்து ஹம்பை கொடுத்து டாட் கொடுத்துருவோம். சென்டரில் ஒரு கண்ணுக்கானே அந்த டாட் நம்ம வைக்கிறோம். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்ட் லைன் கொடுத்துடணும். ஏன்னா நம்ம கொடுக்கும்போது ரொம்ப தின்னாக நம்ம வரைஞ்சிருக்கனால ட்ரா போல்ட் லைன் கொடுத்தா தான் எலிஃபண்ட் நல்லா ஹைலைட்டாக தெரியும். அதுக்கான எந்த ட்ரா பண்ணாலும் ட்ரா பண்ணிவிட்டு கடைசியில் போல்ட் லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு டைப் ஆஃப் எலிஃபண்ட். ஃபுல்லாக பர்ன் பண்ணி நல்லா கர்வ் பண்ணி ஸ்ப்ரில் கொடுத்துட்டு வி ஷேப்பில் ட்ரா பண்ணுங்கள். இப்படி ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ண மாதிரி ஃபார்ம் பண்ணி கர்வ் கொடுத்து ஸ்ப்ரில்லையும் அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா பெண்ட் பண்ணி கீழே கர்வ் கொண்டு வந்துடுங்க. இப்போ டச் பண்ணி கர்வ் கொடுத்துட்டு இது கொஞ்சம் நான் தப்பாக போட்டதுனால இது பண்ணிடுவேன். நீங்கள் போடும் போதே கொஞ்சம் நீட்டாக போடுங்க. ஒரு ஸ்லிப்பிங் லைன் போட்டு யூ ஷேப் பெண்ட் பண்ணி அதை லைனில் கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு 2 லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்ணுக்கு கர்வ் லைன் ஹம்பு கொடுத்துட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுருங்க. இப்போ அதே மாதிரி லீஃப் மாதிரி ஃபார்ம் பண்ணி உள்ள ஷேடு கொடுத்துட்டு 2 கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹம்பு கொடுத்து டாட் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்டரில் பேபி எலிஃபண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி ஹம்பு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன், நெக்ஸ்ட்டு ஒரு லைன்,
நெக்ஸ்ட்டு 1 இன்ச் கேப்பில் வந்து லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டருக்கு நீட்டாக வரும். நீங்கள் 1 இன்ச்சு நான் அளவு வச்ச மாதிரி பார்த்து அளவு வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கர்வ் லைன் கொடுத்துருங்க. ஸ்ப்ரில் கொடுத்துட்டு டாட் வச்சுருங்க. நீங்கள் இப்போ கேப் விட்டு அதே மாதிரி ஃபுல்லாக பெண்ட் பண்ணி நான் கொடுத்த மாதிரி கர்வ் லைன் கொடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும். இப்போ டபுள் லேயரில் கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹம்பு கொடுத்துருங்க. டபுள் லேயர் கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹம்பு கொடுத்துட்டு ஒரு ஸ்ப்ரில் மாதிரி இழுத்து விட்டுட்டு கர்வ் லைன் லைட்டாக இழுத்து விட்டு டாட் வச்சுருங்க. இப்போ மீதி பேலன்ஸ் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போர்ட் லைன் கொடுத்துருங்க. நம்ம இன்றைக்கி போட்டதை நீங்கள் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ஹம்ப் கொடுத்துருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.